அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உடனடி பண தேவை இருப்பவர்கள் இந்த நம்பரை மட்டும் இப்படி எழுதுங்கள் போதும், ஏதாவது ஒரு வழியில் உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல அவசர தேவைக்கு பணம் கிடைக்க நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை கம்பைன் பண்ணி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி அடைந்த ஒரு மெத்தடை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அவசர பண தேவையில இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பணவரவிற்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம். அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. சும்மா விளையாட்டா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு செஞ்சோம்னா இதற்கான பலன் கிடைக்காதுங்க. உண்மையான பண தேவை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் உடனடியாக பலனை கொடுக்கும். இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில பொதுவாகவே நிறைய கட்டங்கள்ல அவசரமாக பணம் தேவைப்படும். அந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பருடைய காம்பினேஷனை இந்த மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மெத்தட்ல ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம். முதலாவதாக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் தினமுமே நிறைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மிக மிக எளிமையான வார்த்தையை ஏஞ்சல் நம்பருடன் சேர்த்து நம்ம எழுத போறோம். அடுத்ததாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் சில குறிப்பிட்ட எண்களை ரிப்பீட்டடா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் அதனுடைய சீரிஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம 3 டிஜிட்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை பார்க்க போறோம். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது அதீதமான நம்பிக்கை இருக்கு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்களின் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல இருக்கும் அந்த அறையின் எண்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த 369 நம்பர்ஸ் உடைய கவுண்டிங் வர மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த 369 நம்பர்ஸ் உடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு நிறைய இடங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்கு. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். சோ இது போல எண்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சக்திகள் அதிகம். அதனுடைய சேர்க்கையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை சொல்வதை காட்டிலும் எழுதும் பொழுது இன்னமும் வேகமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு அவசர பண தேவையில நீங்க இருக்கும் பொழுது அந்த பணம் கிடைப்பதற்காக வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகள்
முயற்சிகளையும் ஒரு பக்கம் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. அதனுடன் சேர்த்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்க கூடாதுங்க. இந்த பிரபஞ்சம் நிறைய வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அடுத்ததாக எத்தனை நாட்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. ஒரு 2 நாள்ல உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த 2 நாட்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு பணம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாளைய தினமே உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு ஒரு முறை இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே போல நாளைய தினம் காலை நேரத்தில் ஒரு முறை இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் கைக்கு வந்ததற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். அதை நீங்க நிறுத்திடுங்க. அதே போல இதற்கு டைமிங்ஸ் முக்கியமே கிடையாதுங்க. அவசர தேவைக்காக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றதுனால எந்த நேரம் வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை நீங்க எழுதலாம். ஒரு பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதுல வேணாலும் நீங்க எழுதலாம். ஆல்ரெடி பயன்படுத்தின நோட் புக் அல்லது டைரி வச்சிருந்தீங்கன்னா கூட அதை நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் பேப்பர் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கசங்கி போன, கிழிந்து போன அல்லது ரொம்பவும் பழைய பேப்பர்லாம் நீங்க எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் எழுதுறதுக்கு மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலர் பென் கிடைச்சா அதை நீங்க பயன்படுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர்ல நீங்க எழுதலாம். பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் அதிகம். அதனால மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை ஒரு நாளைக்கு 108 முறை 108 டைம்ஸ் நீங்க எழுதணும். ஏதோ ஒரு அவசர பண தேவை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா இன்று முதல் அந்த பணம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தினமும் 108 முறை நீங்க எழுதணும். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். 108 முறை எண்ணிக்கை கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். அடுத்த மிக மிக முக்கியமான ரகசியம், இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் நேரத்தில் உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கியம் எழுதுறதுனால நமக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு அந்த எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் ஆல்ரெடி உங்க கைக்கு கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ, மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே கொண்டு வந்து நீங்க எழுதணும். ரைட் நவ் அட் பிரசன்ட் உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் உங்க கைக்கு கிடைச்சிருச்சு. சோ நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா உணர்வீங்களோ அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க எழுதணும். இந்த உணர்வுகள் செயற்கைத்தனமாக இருக்கக்கூடாதுங்க. நீங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ணணும். ஆனந்த கண்ணீருடன் அந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது அதிசயத்தக்க வழியில் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். முழு நம்பிக்கை மற்றும் சந்தோஷமான உணர்வுகளுடன் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதுங்க. அதற்கு பிறகு வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் ஒரு பக்கம் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. மின்னல் வேகத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சடன்லி 741 ஸ்பீட் 897 நவ். சடன்லி 741 ஸ்பீட் 897 நவ். சடன்லி 741 ஸ்பீட் 897 நவ். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த வாக்கியம். தினமும் எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக் அல்லது பேப்பரை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் கைக்கு வந்த உடனே அந்த பேப்பர்ஸை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிக்கணும். பணம் கிடைச்ச உடனே எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அந்த பேப்பர்ஸை நீங்க எரிக்கலாம். அடுத்ததாக யார் பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் எழுதணும்னு கிடையாதுங்க. கணவர் இப்போ பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா மனைவி நீங்க எழுதலாம்.
இப்ப மனைவி பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கணவர் நீங்க எழுதலாம். இது போல அந்த குடும்பத்தை சேர்ந்த எந்த நபர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். திரும்பவும் நான் ஒரு முறை சொல்றேங்க, இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் நேரத்துல உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் கைக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே நீங்க எழுதணும். இது மிக மிக முக்கியமான ரகசியம். மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவசர பண தேவை இருக்கும் நேரத்துல இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. அதிசயத்தக்க வழியில் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.